ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு லஞ்ச் வந்து இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் முட்டை குழம்புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு வெண்பொங்கலும் அப்புறமா நல்லா சூப்பரான கெட்டி சட்னியும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. முட்டை குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸும் வந்து ஆஃப்டர்நூனுக்கு பேக் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ்ஷஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்துட்டு நான் எனக்கும் நேஹாக்கும் ப்ரானும் இந்த நெத்திலி மீனும் வந்து வாங்கிட்டு வந்தேங்க. அங்கே பாருங்களேன், நல்லா பெரிய நெத்திலியாக கிடச்சிதுங்க. நம்ம விரலை விட எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து சரி வெண்ணெய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் எடுக்கிறதுக்காக வந்து நான் வந்து சூப்பரான ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவேங்க. அது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த டப்பாவை வச்சு தான் நான் வெண்ணெய் எடுத்தேன். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நெத்திலி கூட கொஞ்சம் ப்ரான்ஸையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா பரட்டி வச்சுட்டேங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் ப்ரான்ஸை வச்சுட்டு ஒரு பெப்பர் கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். நான் மார்னிங் வந்து ஹஸ்பண்டுக்கு மசாலா வந்து வணக்கி அரைச்சி தான் முட்டை குழம்பு வச்சேங்க. அந்த மசாலாவை வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ வந்து அந்த மசாலாவையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மசாலாவை வணக்கி அரைச்சி ஊற்றி செஞ்சோன்னா நல்லா அந்த மசாலா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா வந்துட்டு சூப்பராக அப்படியே மிளகு போட்டு இறக்கிக்கலாம். செம்மையாக இருக்குங்க இந்த கிரேவி. நமக்கு வந்துட்டு அதுவும் இந்த மாதிரி சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது, சுடு சாப்பாடுக்குள்ளே போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் மார்னிங்கே வந்து சாதம் வச்சுட்டேன் ஹஸ்பண்டுக்கு வைக்கும்போது. அதனால் வந்துட்டு என்கிட்ட சுடு சாதம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக சுடு சாப்பாடு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ப்ரான்ஸும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் நெத்திலியும் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. இது வந்து நான் கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறனால ஆயில் வந்து இந்த மாதிரி பொங்கி வருது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தேங்காயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா. ப்ரான்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அங்கே பாருங்கள், மசாலா வந்து எப்படி ஒட்டி இருக்குது பாருங்களேங்க. சில டைம் வந்து உதிர்ந்துரும் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் எப்படி வந்து பிரிஞ்சு வராமல் சூப்பராக வந்து இருக்குன்ட்டு. இது வந்து நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ண மசாலாங்க. இந்த சில்லி சிக்கனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரைஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ப்ரான் கிரேவி, அதுக்கப்புறமா வந்து மார்னிங்கே ரசமும் சாப்பாடு வச்சது இருந்துச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். டாட்டா, டேக் கேர், பபாய்.